தலைநகர் டெல்லியில் எரிஞ்சிட்டு இருக்குங்க ஒரு பெரிய போராட்டம். காரணம் என்ன தெரியுமா? நாளைக்கு மலரும் நம்மளோட பிள்ளைகளோட கல்வி வெளிச்சத்துக்காக 20 நாட்களுக்கும் மேலே உடலில் உயிரை தவிர உணவெதையும் ஏற்காம தன்னோட வாழ்வையே மெருகா உருக்கி நம்மளோட சந்ததியோட எதிர்காலத்துக்காக போராடுறாருங்க ஒரு மனிதர். அதாவது நம்ம நிஜ வாழ்க்கை பசப்புகள். ஆனால் அவரோட தோல் நிற்க வேண்டிய இளைஞர்கள் நீதி கேட்டு பாராளுமன்றம் போகும்போது அவர்களோட நியாய குரல்களுக்கு அரசு தந்த பதில் தடியடிங்க. வயசு வித்தியாசமே பார்க்காம தடியடி நடத்துகிறாங்க. நம்மளோட பிள்ளைகளோட எதிர்காலத்துக்காக தன்னோட உயிரை பணிய வைக்கும் மனிதர்களை நாம் எப்பங்க மதிக்க போகிறோம்? ஆனால் இன்னைக்கு நம்ம தமிழகம் எங்கே நிற்குது? யார் அழிஞ்சா என்ன, நமக்கு என்ன, வருங்காலம் இருண்டா நமக்கு என்ன என்ற சுயநல கூட்டமாக மாறிவிட்டுருக்குங்க. நம்ம தமிழகத்துக்கு என்னதான் ஆச்சுன்னே தெரியலங்க. ஒரு பக்கம் போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு, மாணவர்கள் அங்கே செத்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே என்னன்னா தன்னோட தலைவனோட ஜனநாயகம் படத்துக்கு ப்ரமோஷன் நடந்துட்டு இருக்கு. இதுதான் நம்ம கண்ட மாற்றம். ஒரு காலத்தில் முழு திணிப்பப்போ முதல்ல குரல் கொடுத்தது என்னோட தமிழகம் என்ற நிலை இப்போ மாறி இருக்குங்க. முதல்ல தீப்பிழம்பா எழுந்த நிலவுங்க இந்த நிலம். ஜல்லிக்கட்டு அப்படின்ற தன்னாட்சி உரிமைக்காக மெரினாவில் உலகையே திரும்பி பார்க்க வைத்த வரலாற்று பூமிங்க இந்த பூமி. நீதிக்காகவும் உரிமைக்காகவும் தமிழன் எனும் கம்பீர அடையாளத்துக்காக தெருவில் இறங்கி போர்க்குரல் கொடுத்த அதே தமிழகம் தானாங்க இந்த தமிழகம். அப்படிப்பட்ட தாய் நிலம் இன்னைக்கு ஒரு பிம்பத்திற்காகவும் கொண்டாட்டத்திற்காகவும் தன்னோட வீரியத்தை இழந்திருக்குங்க. திரையில் வர ஒரு போலி கதாநாயகனுக்கான நம்மளோட விழிகள் அகலத்திலிருந்து காத்திருக்குது. ஆனால் நிஜ வாழ்க்கையில் நம்ம ஜனநாயகத்தை காக்க போராடும் மெய் நாயகர்களை கண்டும் காணாம கண்களை மூடி இருக்குங்க. இதுதானாங்க நம்ம கண்ட மாற்றம். வரலாறு ஒரு நாளைக்கு நம்மளை பார்த்து உரக்க கேள்வி கேட்க தான் போதுங்க. அப்போ நம்ம வெக்கத்தில் தலை குனிய போகிறோமா இல்லை தலை நிமிர்ந்து பதில் சொல்ல போகிறோமான்னு நம்ம கையில் தாங்க இருக்கு. முட்டாள் ஒருவனுக்கு அதிகாரம் கிடைச்சா அவன் செய்கிற முதல் செயல் அறிவாளிகளை மௌனப்படுத்துறது, அடுத்த செயல் மற்ற முட்டாள்களை தன்னோட சேர்ப்பது, கடைசி செயல் நாட்டையே நாசம் செய்கிறது. இதை நான் சொல்லலைங்க, பிளேட்டோ சொல்லியிருக்காரு. அறிவில்லாதவன் ஆட்சி செஞ்சால் முதல்ல உண்மை ஒழியும், பின்னர் நீதி ஒழியும், இறுதியில் மக்கள் ஒழியுவாங்க. இப்போ அதுதாங்க நடந்துட்டுருக்கு.